என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை என்னை கூட ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றி இருக்கிறார். ஒருவேளை உங்கள் மேல என் மேல ரத்தின கற்கள் இல்லைனாலும், உங்க மேல என் மேல படிக பச்சை இல்லைனாலும், வைரம் இல்லைனாலும், ஆனா நீங்களும் நானும் விலையேற பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் எதுவரை என்று சொன்னால், தேவன் நம்மிலே குற்றம் கண்டுபிடியாத வரைக்கும். குற்றம் வந்துருச்சு, பெருமை என்கிற ஒரு காரியம் வந்துருச்சு. அதனால்தான் அடிக்கடி சொல்லுகிறோம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபையை அளிக்கிறார் என்று யாக்கோபு நிருபம் எழுதுறார். பல இடத்துல எழுதுகிறாங்க. தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து உங்களை வாழ்க்கையில ஓட செய்து கொண்டிருக்கிறார்னா, இருக்கிற ஸ்தானத்துல இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். வீணான பெருமைகள் நமக்குள்ள வரக்கூடாது. சில நேரத்தில் தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை நாம இழக்கிறோம். அதற்கு முக்கிய ரீசன் என்னன்னா, இந்த பெருமை, மேட்டிமை. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை குறித்து அல்ல, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்.